நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் நமக்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயிருள்ள நாமத்தை நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே அவர் நாமத்தை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்தி வந்த அவருடைய எல்லா கிருபையுள்ள ஸ்தோத்திர பாதைகளை வேண்டி தேவனை நாம் ஆராதிப்போமாக.
ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மேல நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். இயேசுவே, நாங்கள் அசைவதில்லை, நாங்கள் கீழே தள்ளுண்டு போவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. இயேசுவே, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைந்து போகிறது இல்லை. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. காருண்யத்தினால் நம்மை சூழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறார். தேவனை பாடி ஆராதிப்போமா? நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் மாதங்களும் அருமையாக எங்களை நடத்தினீங்களேப்பா. இனி எதிர்காலம் புது வருஷம் பார்க்க ஆசைதான். ஆனால் புது வருஷத்துல இன்னும் எத்தனை சவால்கள், இன்னும் எத்தனை தேவைகள், இன்னும் எத்தனை காரியங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறதோ என்ற பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவருடைய காருண்யம் ஒன்றே நமக்கு போதுமானது. அதை எண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோமா?
அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் தருகிற சமாதானம், இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லாம் வேதனை உள்ளது. தேவன் தருகிற சமாதானமே நித்திய மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அந்த சமாதானத்தினால் இந்த வருடத்தில் தேவன் நம்மை காத்து நடத்தினார். உலகத்தை பார்த்தால் எங்கும் சமாதானமற்ற சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் தவிப்பு, சஞ்சலம். அவருடைய காருண்யம் நம்மை காத்ததே. எத்தனை நன்றி உணர்வு நமக்கு. ஸ்தோத்திரப்பா. நம்முடைய பலத்தினால, திறமையினால அல்ல, நம்முடைய கிருபையினாலதான்ப்பா. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று அவர் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மகிமையின் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற நிச்சயம் நமக்குள் இருந்தால் போதும். இதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கடலின் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம்மோடு இருக்கிறார். எதிர்கால பயம் இல்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயம் இல்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஏசப்பா, உம்முடைய காருண்யம் என்னும் கேடயத்தினால என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் தான் என் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், என் தேவையை சந்திக்கும். அந்த காருண்யத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கரங்களை உயர்த்தி இந்த காருண்யம் நம்மை பெரியவனாய் மாற்றும். இயேசுவே, அல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதிர்கால பயமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு தேவநாமத்தை உன் வாயை விரிவாய் திற. அதை நன்மையினால் நிரப்புவேன். வேலையை குறித்தோ, படிப்பை குறித்தோ, திருமண காரியங்களை குறித்தோ, ஸ்தோத்திர குடும்ப வாழ்க்கையை குறித்தோ, ஸ்தோத்திர எதை குறித்தும் பயம் வேண்டாம், உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறவரே, உம்மை நான் அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓ, என்னை நீங்க அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறவரே. ஓ, நன்றி ஐயா, என்னை காண்கிறவரே. தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. தினம் காப்பவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரப்பா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. கர்த்தர் நமக்கு நல்ல முடிவை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை நாம் முடிக்கும் சில நாட்களுக்குள் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்புவார். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தி அவரை எல்லாரும் துதிப்போமாக, அவரை
எங்கள் தேசத்தை ஆசீர்வதி, எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யும். ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் வருகிற புதிய வருடத்தில் நடைபெறுகிற எலெக்ஷனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளோடும் கூட இருப்பதாக. உத்தமமும் நேர்மையும் அவர்களை காக்க கடவுது. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நீதியை பூமியில் இருந்து முளைக்கச் செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். நீரே இந்த காரியங்களை முற்று முடிய ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கொள்ளை நோயிலிருந்து பூரண விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம் இந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் வெளியில ஸ்தோத்திரம் அவர்கள் கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் வீட்டுல இருந்தால் கூட ஸ்தோத்திரம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேக பெண் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற சமுதாயத்தினால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கொடூரமான மனிதர்களினால் ஸ்தோத்திரம் சீரழிக்கப்படுகிறார்கள், பாழாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? இயேசுவே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் வேலைக்கு போகிற ஸ்தோத்திரம் பெற்றோரை உடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவே அப்பா ஸ்தோத்திரப்பா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு மெரணும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடமாய் இருக்கிறீரேப்பா. அப்பா இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் உங்க கூடார மறைவிலே இப்படிப்பட்ட தீங்கு நாடிலே நீர் ஒழித்து வைத்து காப்பாற்றுவீராக. அந்த கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே நடக்கிற புது வருட ஆராதனைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மகிமையுள்ள ஆராதனையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரமையா மூடப்பட்டிருந்த தேவ ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்பட்டு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஜனங்களின் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சிகள் இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று சீக்கிரமாய் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் தூக்கத்தையே பார்க்க மாட்டேன். 12 மணிக்கு உட்காந்து 4 மணி 5 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடப்பேன். ஆனா என்ன நம்ம செய்யறது ஏது செய்யறது எனக்கு அப்படி குழப்பமா இருக்குள்ள. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர் கொடுக்குற வார்த்தை தான் என்னை பலப்படுத்திடுச்சு. அந்த வசனம் மட்டும் இல்லைன்னா நாங்கள் விழுந்து போயிருப்போம். நான் வீட்டிலேயே ஒப்பு கொடுத்துட்டு வருவேன். ஆண்டவரே இன்னைக்கு ஊழியக்காரோடு என்னோட நீ பேசணும் ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படின்னு. அதுக்கு தக்கன வசனம் ஐயா ஒவ்வொரு வாரமும் 2 மாதமா அவர் கொடுக்குற வசனம் தான் என்னை பலப்படுத்தினுச்சு. விழுந்து இல்லைன்னா நான் விழுந்து போயிருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு காலங்கள் இருக்கலாமா, செத்து போயிடலாமான்னு இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சார். ஒரு வனாந்தர பாதை, ஒரு வனாந்தரமா இருக்குது. அந்த வனாந்தரத்துல ஒரு வெள்ளை ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு தீனியே இல்லை. எங்கேயோ ஒரு புல்லு, அங்க புல்லு இங்க புல்லு அப்படி மலைச்சி கிடக்கு. அதை சாப்பிட்டுட்டு அது ஜீவனை வளர்க்குது. அந்த தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வசனமும் அந்த தரிசனமும் சரி, ஆண்டவர் இப்போ நம்மளுக்கு வறட்சியா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை காண்பாருன்னு சொல்லி நான் ஆண்டவரையே நம்பிக்கையாக வந்து இந்த வருடமெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கடக்க திரும்ப செய்து எங்களுக்கு ஜீவனுக்கு எந்த ஒரு அழிவில்லாத பாதுகாத்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்லதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தால் கரங்களை உயர்த்தலாம். பிரியங்கா பிறந்த நாள் கரங்களை தட்டி நாம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஸ்தோத்திரமாக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே பிறந்த நாள் காண்கிறோம்.
பிள்ளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் கர்த்தர் நீர் அதிசயமாய் அற்புதமாய் நீர் நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய வழி நடத்துதல்களை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவதற்கு நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய ஆண்டவரை கரத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை தன் வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்ற உமக்காய் ஜீவிக்க உம்முடைய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் அனுபவிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்று இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கொள்ளை நோய்கள் பயங்கரங்கள் தேசங்களிலே நடந்தாலும் எங்களுக்கு சமாதானத்தை நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளையை நீர் உங்களுடைய சமாதானத்தினால் நினைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நாளையிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் சுத்திகரிப்பின் உபவாச நாட்கள் சபையிலே உண்டு. நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். நமக்கு வியாழன் 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு பழைய புதிய வருட ஆராதனை நம்முடைய சபையிலே நடக்கும். எனவே நீங்கள் யாரும் தவறாமல் ஸ்தோத்திரம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் இந்த ஸ்தோத்திரம் பழைய வருடத்தை முடிக்கும் போதும் புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் போதும் தேவ சமூகத்தில் இருந்து ஸ்தோத்திரம் தேவனை ஆராதித்து கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் நாம் கடந்து போவது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறோம். நாம் பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை படைப்போமாக. கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே இந்த முதலாவது ஆராதனையிலே உங்களுடைய சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் கடந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ லாக்டவுன்ஸ் ஸ்தோத்திரம் நெருக்கமான நிலைமைகள் சிஸ்டர் சாட்சி சொன்னது போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் கஷ்டங்கள் ஸ்தோத்திரம். நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க கூட பாதி சம்பளத்தை வாங்குகிற நிலைமைகள், சிலருக்கு வேலை இல்லை என்கிறதான சூழ்நிலைகள், பல காரியங்கள் ஸ்தோத்திரம் இந்த மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பித்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த 22ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. ஆனாலும் தேவ கிருபையினாலே இந்த கடைசியில நமக்கு 2-3 மாதங்கள் ஆராதனை நடத்துவதற்கு தெய்வம் வாய்ப்புகளை திறந்து கொடுத்தார். ஆமென். ஏன்னா நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஓடி இருக்கிறோம். ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்தோத்திரம் ஆன்லைன்ல ஆராதனை நடந்தது. எப்படியோ ஆராதனை நடந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இடைப்பட்ட நாட்களில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்தார். ஸோ தேவன் நல்லவராகவே இருந்தார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது நன்றி செலுத்துகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கடானது கடைசி ஞாயிற்றுக்கிழமை 2020. ஸ்தோத்திரம். இன்னும் சில நாட்கள் இருக்கிறது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இதுதான் கடைசி. ஆமென். அதுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த நாளிலும் நம்ம கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்பத்தில் வந்தோம்,
கடைசியில் வர ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய வருட பழைய புதிய வருட ஆராதனை வழக்கம் போல நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் நாம் இந்த 2-3 நாட்கள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற நாட்களாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கடைசி அந்த நாட்கள் தெய்வ சமூகத்திலே நாம் நம்முடைய நேரங்களை கழிக்க அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஸ்தோத்திரம் வெளி தேசங்களிலெல்லாம் இன்னும் லாக்டவுன்ஸை மறுபடியும் போட்டுட்டாங்க. ஏன்னா 2வது அலை அல்லது 3வது அலை என்று சொல்லி பெரிய அளவில் பாதிப்புகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. பட் நமக்கு கர்த்தர் தேவன் கிருபை தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவோ சுகாதாரம், எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்த தேசங்களிலே ஸ்தோத்திரம் சமாளிக்க முடியாதது இந்த தேசத்தில் நமக்கு சமாளிக்க தேவன் கிருபை செய்தார். ஏனென்று சொன்னால் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இல்லாதது தான் அதற்கு காரணம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாமே நம்ம பாருங்க, மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மாத்திரையிலேயே தான் காப்பாற்ற வேண்டியதாக. ஆமென். மாத்திரையே போடாத ஆளுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஸோ நமக்கு சுகாதாரம் இல்லை, ஏன்னா அது பழகிருச்சு. நமக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் பவர் அதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்ம ஒரு புதுப்பித்தலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிமுகப்படுத்த வேண்டும், அல்லது ஒரு புதுப்பித்தலை நாம் கொண்டு வர வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பொழுது எழுப்புதல் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Bring a revival, bring a renewal, see a revival. Praise the Lord. Hallelujah. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுப்பிக்கிற அனுபவத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னால் எழுப்புதலை நான் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுப்புதலை நான் பார்க்க முடியும். நான் சொல்வது தேசத்துல பெரிய எழுப்புதல் அது ஒரு பக்கம், அதுவும் நடக்கும். உங்க குடும்பத்திலும் ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோ இன்னைக்கு நமக்கு தேவை ரிவைவல் அல்ல, நமக்கு தேவை எழுப்புதல் அல்ல, நமக்கு இப்ப தேவை ஒரு புதுப்பிக்கிற அனுபவம். We need a renewal experience in our life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை புதுப்பிக்கின்ற ஸ்தோத்திரம் ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரிவ்யூ ஹஸ் ஓ காட். தேவனே ஸ்தோத்திரம் எங்களை என்ன செய்யும், உயிர்ப்பித்தருளும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ரெனியூவல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் புதுப்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பதான் நம்ம ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையில, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். The book of Hosea chapter 10 verse 12. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Sow to yourself in righteousness, reap in mercy, break up your fallow ground, for it's time to seek the Lord till he comes and rain righteousness upon you. Praise the Lord. Hallelujah. சோதரது தமிழ் ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இதுல ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே பிரிச்சு ஸ்தோத்திரம் தலைப்புகளாக மாற்றி ஒரு செய்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த ஜெபம் தான் நம்மள என்ன செய்யும், ரெனியூவல் பண்ணும்.
ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த லைசன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல காலாவதி ஆகிவிடும். ஆமென். எனக்கு 2021ல காலாவதி ஆகிவிடும் என்று அதுல போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நான் கார் ஓட்டணும்னா அல்லது பைக் ஓட்டணும்னா நான் ரெனிவல் பண்ணினா தான் என்ன செய்யும்? எனக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் லைசன்ஸ் கிடைக்கும். அதுபோல நம்ம வாழ்க்கையில ஒரு ரெனிவல், ஒரு புதுப்பிக்கிற அனுபவம் இன்னைக்கு அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இங்க நம்ம பார்க்கும்போது நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. sow to yourselves in righteousness. இதுதான் முதல் பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. sow to yourself in righteousness. நீதிக்கென்று விதையுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. So இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடிகிறது sowing and reaping is a common to everyone in this world. Hallelujah. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒன்று என்னவென்று சொன்னால் விதைப்பும் அறுப்பும் எல்லாருக்கும் பொதுவானது. ஆமென். இங்க இருக்கிற யார் நீங்க விதைச்சாலும் விதைங்க. உங்களுக்கு விவசாயம் தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு மண்ணில் எப்படி விவசாயம் பண்ணணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விதையை நீங்க போட்டீங்கன்னா அந்த விதை உங்களுக்கு முளைக்கும். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். ஹalleluya. சோ விதைப்பும் அறுப்பும் காலகாலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம செய்யற ஒரு சின்ன செடியை சின்ன வீட்டுல மாடியில ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல ஒரு கொஞ்சம் மண்ணை போட்டு அதுல கொஞ்சம் ஸ்தோத்திரம் நீங்க கடுகு வெந்தயமோ ஏதோ ஒன்று போட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களுக்கு மாட்டேன்னு சொல்லுமா? எல்லாருக்கும் விளையும். நீங்க மண்ணு போடாம போட்டீங்கன்னா விளையாது. ஆனா மண்ணு போட்டு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். எல்லாரும் போல நம்மளும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்ப விதைப்பும் அறுப்பும் மாறாத பிரமாணமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் ஸ்தோத்திரம் விதைக்கிற இங்க அமெரிக்கா, லண்டன் எங்க போனாலும் இதுதான் நடக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. there is no any changes. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் இதுதான் ஒரு பிரின்சிபல். ஆண்டவர் இதைத்தான் நமக்கு ஒரு பிரதான கொள்கையாய் ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. So that the கோட்பாடை மாற்றவே முடியாது. We cannot change the principle that what God has appointed to each and every one of us. நம்ம எல்லாருக்கும் தேவன் என்னத்தை வச்சிருக்கிறாரோ அதை மாற்றவே முடியாது. அந்த பிரின்சிபலை மாற்றவே முடியாது. Praise the Lord. Hallelujah. So அது ஒருவேளை பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக எதுவானாலும் அதுதான் நடக்கும். நீங்க பாசிட்டிவா செஞ்சா பாசிட்டிவா இருக்கும், நீங்க நெகட்டிவா செஞ்சா நெகட்டிவா இருக்கும். எல்லாருக்கும், வெள்ளைக்காரனுக்கும் கருப்பர்களுக்கும் நடுத்தர மக்கள் நம்ம கலருக்கும் நமக்கும் எல்லாருக்கும் ஒன்று போலவே தேவன் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. So the law of the gravity, இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் புவியீர்ப்பு விசை என்கிறதான ஒரு சட்டம் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். Hallelujah. அதை யாரும் மாற்ற முடியாது. If you throw a bottle, the bottle will return to you. நீங்க ஒரு பாட்டிலை தூக்கி மேல போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டில் திரும்ப வரும். ஆமென். படிச்சவனுக்கு வரும், படிக்காதவனுக்கு வரும், ஏழைக்கு வரும், பணக்காரனுக்கு வரும். இதுதான் law of gravity. Praise the Lord. ஆமென். சோ நம்ம படிச்சிருக்கோம். அமெரிக்காவில் கொண்டு தூக்கி போட்டா வராது அப்படின்னா ஒன்றுதான் ஸ்பேஸ்ல கொண்டு போய் நிலாவில் நீங்க தூக்கி போட்டா என்ன செய்யாது? ஒருவேளை அது வராதுன்னு நினைக்கிறேன். ஆமென். அப்ப இங்க இங்கிலாந்து, அமெரிக்கா, லண்டன், நார்வே, ஸ்வீடன் எங்க தூக்கி போட்டாலும் அந்த பாட்டில் கீழே வரும். Praise the Lord. Hallelujah. இது law of gravity. சோ அது போல தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நீங்க ஜெபத்தை விதைக்கணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லப்படும் நீதிக்கென்று விதையுங்கள். அப்படின்னா நீங்க விதை எடுத்துட்டு போறது இல்லை, நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு விதையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு விதையாக இருக்கிறது. சோ அப்ப நீங்க ஜெபித்த ஜெபம் எல்லாவற்றுக்கும் பதில் நிச்சயமாக உண்டு. ஆமென். இதுதான் நான் சொன்ன நேச்சுரல் லா. ஆண்டவர் இயற்கையாக ஆண்டவர் கொடுத்த ஒரு சட்டம். இது யாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்காது என்பது அல்ல. எனக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. சோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க 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 இந்த ஜெபத்துக்குரிய பதில்கள் ஜெபம் மேல போகும், பதில் கீழே வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ நீங்க நீதிக்கென்று விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ சாப்பாட்டுக்கென்று விதைப்பதை இல்லை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை, நீதிக்கென்று விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அப்ப தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. தேவனுடைய நீதியாக உங்களை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அதற்காக நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நீதிக்கென்று விதைப்பது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிப்பது என்பது ஸ்தோத்திரம் இந்த ஆவிக்குரிய இந்த நிலத்திலே ஸ்தோத்திரம் விதைப்பதை போல. அல்லேலூயா. ஒரு விதையை விதைப்பதை போல ஒரு ஆவிக்குரிய இந்த ஸ்தோத்திர நிலத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஜெபத்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த விதையால் தடுக்க முடியாது. ஒரு குரங்கு ஒரு மரத்தடியில அந்த தேக்கு மரத்துக்கு கீழே அது என்ன செஞ்சிருக்கு? நல்லா தூங்கிக்கிட்டே இருந்திருக்கு. தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காற்று அடிச்ச உடனே அந்த தேக்கு மரத்துல இருந்த அந்த கொட்டைகள் எல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அது டப்பு டப்பு டப்புன்னு தலையில விடும். அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பறவை ஒன்று வந்து, ஏன் இவ்வளோ பிரச்சனை உனக்கு, ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மரத்தெல்லாம் அடிக்க இந்த கொட்டையெல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்குது? அடித்து அடித்து உடைச்சிருக்கு. இதுதானே என்னை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்து கல்லில் போட்டு அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சிட்டு, அப்போ ஒரு பறவை வந்து சொன்னிச்சா, நீ வந்து இப்படி உடைச்சின்னா ஒன்றும் ஆகாது, இதை கூட மண்ணில் போட்டு மூடிடு, அது என்ன செய்யாது. அப்புறம் உனக்கு காலத்தோடு மூடிச்சா, மூடின பிறகு பிரச்சனை இல்லை, உள்ளே போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இல்லைன்னா தண்ணியை தூக்கி போடு அப்படின்னு சொன்னேன். இந்த குரலுக்கு இதே வேலை டெய்லி. இதுக்கு வேலை ஒன்று வந்துருச்சு. இப்போ புது வேலை. என்ன வேலை? எல்லா விதையும் இப்போ தோண்டி 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 மண்ணில் போட்டு மூடி, மண்ணில் போட்டு மூடி அழிக்க போகிறேன் இனிமேல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸ்தோத்திரம். தண்ணியில் கொஞ்சம் தள்ளி எல்லாத்தையும் அப்படி ஆற்றுல போட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இது எங்கெல்லாம் மூடி போட்டுச்சோ அங்கெல்லாம் மரம் வந்துருச்சு. ஆற்றுல தூக்கி போட்டால் ஆற்றுங்கிற பூரா மரமாக வந்துருச்சு. வேணும்னு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அந்த லாபம் மாற்ற முடியாது. அவன் சொல்லுங்க. இப்ப நீங்க செபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு நாள் வளரும். அவன் சொல்லுங்க. உன் ஆகாரத்தை தண்ணீரின் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். பலன் வரும். எப்போ வரும்னா வரும். நிச்சயமாக பலன் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகும். ஆண்டவர் மேல வச்ச ஏதோ ஒரு விதை மேல வச்ச நம்பிக்கை சோதனை நமக்கு நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதனை நம்ம எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. சர்ச்சில் இருந்தாலும் கேட்கிறாரு, வெளியில இருந்தாலும் கேட்கிறாரு, சோதனை எல்லா சூழ்நிலையிலும் கேட்கிறாரு. பஸ்ல போகும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். நமக்கு ஒருவேளை போன் பேசிட்டு வண்டியில போகும்போது போன் பேசிட்டு போனா கேட்காத அடுத்தவங்களுக்கு என்ன மெது வண்டி நிப்பாட்டிட்டு பேசுவேன். எல்லாம் ஒரு இறைச்சலா இருக்கு. ஆண்டவருக்கு எல்லாம் கிடையாது. அவன் சொல்லுங்க, எல்லாம் இறைச்சலே அவர் உங்க சத்தம் தனியா கேட்கும். அவர் உங்க வாய்ஸை பிரிச்சு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. So we have to show how praise. நம்முடைய ஜெபத்தை நாம் விதைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், God will make a way, God will see. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அது உண்மைதான். அவர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், 80% இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, someone who took an initiative. Praise the Lord. Hallelujah. யாரோ ஒருவர் அவர்கள் முன் வந்து செயல்பட்டபடினாலே, யாரோ ஒருவர் வந்து சோத்திர கிரியை செய்ததினாலே அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சோத்திரம் குணமாக்கும் வரங்கள் அங்கே செயல்பட்டது. Somebody who worked out for the healing for someone. Praise the Lord. Hallelujah. யாரோ ஒருவருக்கு சோத்திரம் ஒரு அற்புதத்துக்காக, யாரோ ஒருவருக்கு ஒரு விடுதலைக்காக சோத்திரம் ஒருவர் எடுத்த முயற்சி, அந்த முயற்சி அங்கே ஒரு அற்புதத்தை கொடுத்தது. Praise the Lord. Hallelujah. முயற்சி எடுக்கணும். உலகம் சொல்லுது, முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். Praise the Lord. Hallelujah. முயற்சி வேணும். நம்ம எதிர முயற்சி எடுக்கணும் அப்படின்னா உலகம் மனிதர்களை போல அல்ல, நாம் ஜெபத்திலே தேவனை தேடுகிறதுல, தேவனுடைய சமூகத்துக்கு சோத்திரம் நம்முடைய பெட்டிஷனை கொண்டு வருவதில், நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு வருவதில் சோத்திரம் நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஆண்டவரை தேடுவோம் என்பது அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம சபையில் ஒரு சகோதரன் அவர் எப்பயாவது வருவார். ஸ்தோத்திரம். எப்பயாவது சபைக்கு வருவார், டைமுக்கு வரமாட்டாரு. ஸ்தோத்திரம். ஆனால் அவரோட ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். இது நீ கொடுத்தது ஒருத்தர் யாரும் சொல்லிட்டாரு டூப்ளிகேட்.
பாஸ்டர் உங்களை பார்க்கணும். சோதரம் ஏன் பிரதர்? அப்போ இல்லை எனக்கு வச்சாங்க சோதரம். நான் ஜெபம் பண்ணேன், நான் அனுப்புனேன். சோதரம் ஒவ்வொரு வெரிஃபிகேஷன், ஒவ்வொரு அதிகாரியா வெரிஃபிகேஷன், குடலாம் நடுங்க, கண்ணீர். ஏன் நான் வேலை போயிடும். அப்ப ஜெபம் பண்ண வர்றது நான் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்பயாவது வந்தீங்கன்னா தான் படைப்பு. ஆனா அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெகுலரா நாம் ஜெபிக்கிறவர்களா, ஆலயத்துக்கு வர தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். சீசன், அந்த சீசனுக்கு வரக்கூடாது. நாட் ஃபார் த கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சீசன், புது வருஷ சீசனுக்கு இல்லை, அல்லது என் தேவை என்கிற அந்த சீசனுக்கு அல்ல, பட் ஆல் த்ரூ மை லைஃப். Hallelujah. So I have to sow. நான் விதைக்க வேண்டும் யாரும் ஒருவனுக்காக. அவன் சொல்லுங்க, இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நானும் விதைக்கணும். அந்த சொந்த காரியத்தை வைத்து தேவன் தேசத்தை ரட்சிப்பார், தேசத்தை விடுதலை ஆக்குவார். தேசத்தை தேவன் மீட்டெடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது யவீருடைய சோதரர் யவீருவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஜெப ஆலய தலைவனாக இருந்தான். He was a leader in the synagogue. அவனுடைய ஜெப ஆலயத்திலே தலைவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க. யவீரு சோதரர் தன் மகள் வியாதிப்பட்டிருந்ததற்கு கண்டு இயேசு கிறிஸ்துவை தேடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கடந்து போனான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கடந்து போய் ஸ்தோத்திரம் அங்கே இயேசுவிடத்தில் அவன் கேட்க வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் இயேசுவை வந்து சுகமாக்கும்படி அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேரடியா இருந்தாரு. நேரடியா போய் சொல்றதுதான் ஜெபம். ஆமென். அவர்கிட்ட போய் சொல்றது, ஆண்டவரே நீங்க வந்து என் குமாரத்தி சுகவீனமா இருக்கிறா, அவளை சுகப்படுத்து. இன்னைக்கு நம்ம அவரை பார்க்கல, அவர் நம்மகிட்ட இல்ல, நம்ம கண் பார்வையில் இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட என்னோடு கூட அவர் இருக்கிறார். நீங்கள் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். We have to pray to God. அந்த யவீரு தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினார். He prayed to his daughter. அவனுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணினார். Praise the Lord. Hallelujah. அப்ப இயேசு கிறிஸ்து அவன கூட போய் கொண்டிருக்கிறாரு. போகும்போது சோதர வழியிலே நிறைய கூட்டம் தடைகள், ஆனால் அதை மீறி போய் அங்க வீட்டு பக்கத்துல போகும்போது ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டார். Your daughter died. உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டார். ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah. அப்போ அவன் விண்ணப்பம் பண்றான். இயேசுவிடத்தில் போய் தன் பிள்ளைக்காக கதறுகிறான். தன் பிள்ளைக்காக சோதர இயேசுவிடத்தில் போய் கேட்கிறான். இயேசு அவன் பிள்ளையை வீட்டுக்கு வராரு. தார தப்பட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சோதர வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சாவுக்குரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாடையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி மியூசிக் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. செத்த வீடு என்ற அடையாளம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அங்கே தெரிய வந்து விட்டது. ஜனங்கள் கூட்டமாக இருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து அவர் மரிக்கவில்லை அப்படின்னு சொன்ன எல்லாரும் சிரிக்கிறோம். என்ன அந்த ஆளுக்கு ஆகி போச்சு, என்ன மரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு கூட எழுப்பினான். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவன் தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினான். ஆமென். இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண வாங்க உங்களை கூப்பிடுறது இந்த உபவாச நாட்கள்ல சொந்த என்னை காப்பாத்திக்கிறதுக்கா, எனக்காக ஜெபம் பண்றதுக்கா? சோதரி எனக்காக ஜெபம் நீங்க பண்ணணும். ஆமென். அதே நேரத்துல உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல சொன்னாரு, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நீ ஜெபம் பண்ணாத, சோதரி உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப தகப்பன் தன் பிள்ளைக்காக எடுத்த முயற்சி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு. God has given you a responsibility to cry unto God for your children. உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்க முடியும். இந்த உபவாச நாட்கள் என்பது ஏதோ சடங்காச்சாரமாக வருஷந்தோறும் நடைபெறுகிற ஒரு காரியமாக நினைக்க வேண்டாம். இது வருஷந்தோறும் நடைபெற வேண்டிய கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வருஷமும் இது நடைபெற வேண்டும். ஆமென். அப்ப அதற்கு உங்கள் பிள்ளைகளை திட்டுறது, உங்க பிள்ளைகளை கண்டிக்கிறது, உங்க பிள்ளைகளை மிரட்டுறதுலயே உங்க கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு உங்க பிள்ளைகளை
காலத்துல இப்படிப்பட்டதான உலகம் போய்கொண்டிருக்கிறதான மோசமான பாதையில் செல்போன்ஸ் மற்ற இன்டர்நெட் உங்க பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கிறது. அதை விட ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அதனால் உண்டாகிற ஒரு பெரிய ரேஸ் உங்க பிள்ளைய வந்து தொட்டு உங்க பிள்ளைகளை குணமாக்கி உங்க பிள்ளைகளை ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளை மனம் திரும்ப செய்ய வேண்டும். உங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பிசாசின் கரத்திலிருந்து மரணத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளை என் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமானால் you have to weep before God. தேவனுக்கு முன்பதாக கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் சுகவீனத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் சுகவீனத்தை அல்ல மரித்தும் போய்விட்டாள், ஆனால் அவளை கர்த்தர் சுகமாக்கினார். Someone have to take responsibility. Someone have to take initiate. Hallelujah. நீங்க முன்வரணும். யார் நீ ஜெபம் கிடையாது. புருஷன் மனைவி அனுப்பக்கூடாது. நீ போய் ஜெபம் ஸ்தோத்திரம். நிறைய இன்னைக்கு தமிழகத்துல நடைகளில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஆண்கள் கூட பெண்கள் அனுப்பிவிடுறாங்க. போங்க ஜெபம் சர்ச்சைக்கு போங்க, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க, இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய ஜெபம் மாதிரி அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறது பெரிய ஒரு ஆண்டவருக்காக செஞ்ச ஒரு தொண்டு. ஸ்தோத்திரம். ஒண்ணு வேலைக்கு ஆகாது. அவன் சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஸ்தோத்திரம். நீங்க அந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி மரித்து போன பிள்ளையும் ஜீவனோடு. அதுதான் சொல்றேன். ஜெபம் என்பது சோதனை நீதிக்கென்று விதைப்பது என்பது சோதனை. உங்க பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்க்கறதுல கவனம் இருக்கக்கூடாது. நகை வாங்கணும், அந்த வாங்கணும், சேர்த்து வை. நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ண, நம்ம பிள்ளைக்கு அது ஒரு நாள் வீணா போய் இடையில நீ சேர்த்து வைக்கிற வேலைக்கு ஆகாது. சோதனை ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமுத்திரம் பிள்ளைகளுக்காக சோதனைக்கு ஜெபிச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு பார்சலை உங்க பிள்ளை வீட்டை விட்டு போகும்போது கொடுத்து அனுப்பணும். அவன் சொல்றேன், that is invisible. அது பார்வைக்கு அப்பாற்பட்டது. அதை நீங்க கொடுத்து அனுப்பணும். அது உங்க பிள்ளை கூட போகும். அவன் சொல்லுங்க. அதுதான் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். இந்த வீட்டுல ஒரு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்த நீ, இந்த தாய் தகப்பனுடைய உழைப்பை அனுபவித்த நீ, இந்த தாய் தகப்பனுடைய கண்ணீரை அனுபவித்த நீ, இந்த தாய் தகப்பனுடைய வேதனையும் பாடுகளையும் அனுபவித்த நீ, ஸ்தோத்திரம். நீ போகும்போது, இந்த வீட்டை விட்டு போகும்போது உனக்கு நன்மையும் கிருபையும், அதே நன்மையும் கிருபையும் இந்த வீட்டில் கிடைத்த அதே நன்மையும் கிருபையும் நீ போகும்போதும் அது உன்னோடு கூட வரும். That is what we need. Hallelujah. அதுதான் நீங்க தேவை. இத்தனை நகை கொடுத்திருக்கேன், இத்தனை சொத்து செலவு பண்ணிருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன், அப்படி இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது. அடவு வச்சிருவோம். மாப்பிள்ளை அடுத்த வாரமே அடவு வச்சிருவோம். ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த வாரமே அந்த பிள்ளை சொல்லுது, என் வீட்டுக்காரர் அடவு வச்சு ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. போனதுமே அடவு வச்சுக்குவோம் நம்ம. ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கிங்க, அதை அடவு வைக்க முடியாது. நீங்க கொடுத்து அனுப்புறீங்க பாருங்க, பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்சல். சோத்திரம். அல்லேலூயா. அதை ஒருத்தர் அட வைக்க முடியாது. until or unless அவங்க சாகிற வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அதுதான் நம்ம கொடுக்கிற பெரிய வெகுமதி. அதுக்கு தான் ஜெபம் பண்ண வாங்கினது. நீங்க ரீசன் சொல்லுவீங்க, ஏன் ஜெபம் பண்ண வரலன்னா, ஸ்தோத்திரம். எங்க வீட்டு பக்கத்துல எங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் பஸ் வராது. ஸ்தோத்திரம். ஆனா எங்கேயாவது போனா, அங்க போன பேயால இருந்து பார்த்திருக்கேன் நிறைய பேர். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக, ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், உலக நன்மைக்காக ஓடுறத பார்த்திருக்கேன். காரா, பஸ்ஸா, லாரியில கூட ஏறிடுவான். நம்ம போயிடும். ஆனா ஜெபத்துக்கு வர்றதுன்னா there are many reasons. Praise the Lord. Hallelujah. So the reason என்னவா இருக்கும் அப்படின்னா, கைகால் நடக்க முடியாத அளவுக்கு வீட்டில் தவறுந்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல, that is acceptable. ஆனா மற்ற எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபம் என்பது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு உன் பிள்ளைக்காக, உன் எதிர்கால சந்ததிக்காக. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. யாவீரு தன் பிள்ளைக்காக எடுத்த எஃபர்ட், மரிச்சே போயிட்டான், வந்தவர் எழுப்பாம போக மாட்டார், உன் ஜெபத்துக்கு பதில் தராம போக மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். இரண்டாவதாக நீங்க பார்க்கும்போது அதே 8வது 43வது வசனத்துல இயேசு கிறிஸ்து யவீரோட போயிட்டு இருக்கும்போது இடையில அங்க ஒரு காரியம் நடக்குது. அங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீ அங்கே குறுக்க வருகிறாள். அந்த கூட்டத்துல வந்து தவழ்ந்து வந்து தேடி வந்து இயேசு வஸ்திர தொங்கலை தொட்டார். she touched his garments. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்.
ஏன்னா அவளுக்கு வியாதி, அவளை பார்த்தா யாரும் இல்லை, அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவளுக்காக பிரயாசப்பட யாரும் இல்லை, அவளுக்காக பணம் செலவழிக்க யாரும் இல்லை. ஏற்கனவே இருந்த பணத்தை முழுவதும் அவள் செலவழித்து விட்டாள். இவள் தனிமையிலே அங்கே இருக்கிறாள். அவளுக்கு என்று உதவி செய்வதற்கு, அவளுக்கு என்று காரியத்தை செய்வதற்கு இந்த உலகத்தில் இல்லை. அவளே தனக்காக காரியத்தை செய்ய முன் வந்தாள். ஆமென். யூதர்களுடைய அவங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரத்தின்படி பெண்கள் கூட்டத்தில், மக்கள் ஆண்கள் இருக்கிற கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி ஒரு கலாச்சாரம், அப்படி ஒரு கலாச்சாரம். ஆனாலும் தடைகளை உடைத்து அவன் போனான். ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு விடுதலை வேணும். அவன் சொன்னான், உங்களுக்கு 1000 தடைகள் இருக்கலாம், ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் இல்லாம இருக்கலாம், உங்களை டிராப் பண்ண பிக்கப் பண்ண ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு டேக் an effort. ஆமென். உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் தேவனை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது அந்த பெரும்பாலான ஸ்திரீ கூட்டத்தை விலக்கி கொண்டு, ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கி கொண்டிருந்தார்கள். There are people very close to Jesus Christ. ஆமென். அந்த கூட்டத்தில் ரேஷன் கடையில போனா அல்லது சோதர டிவி கொடுக்கிற இடத்துல போனா அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நெருக்கிட்டு போனா அந்த கூட்டம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அற்புதத்தை இயேசுவை பார்க்கணும், அவர்கள் ஏதாவது வாங்கணும், ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த தடைகளின் மத்தியிலே ஸ்தோத்திரம், எந்த ரீசனும் சொல்லல. ஆமென். தூரத்திலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கல. பட் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்தா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் விலக்கி வந்து ஒரு ஆங்கில இயேசு கிறிஸ்துவின் படத்தில், ஒரு ஆங்கில படத்தை நான் பார்த்தபோது அவர் தவழ்ந்து கால்களுக்கு இடையில கூட்டத்தில் விளக்கிட்டு வந்து தொடர்றதுக்கு அவர் காலம் தொடரணும்னு வந்தவர். ஆனா வஸ்திர கால் ஸ்டெப் அவர் வச்சிருந்த கால் அப்படி முன்னாடி போயிடும். அந்த வஸ்திரத்துல தான் லேசா அப்படி போயிடும். வஸ்திரத்தை தொட வரல, இயேசுடைய பாதத்தை தொட வந்தா வஸ்திரத்துல தெரியாம பட்டுச்சு. அதுவே அவன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை உண்டு. நீங்க எடுக்க முயற்சி, உங்களுக்காக நீங்க தான் முயற்சி எடுக்கணும். யாருக்காக? உங்க பிள்ளைக்காக நீங்க தான் முயற்சி எடுக்கணும். உங்களுக்காக நீங்க தான் முயற்சி எடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கு போக்குகளை நம்பி ஒரு நாளும் ஏமாறுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க மனசு இல்லை, அவ்வளவுதான் காரணம். ஒழிய மனசு வந்தா நீங்க செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க அலையிறதெல்லாம் எனக்கு தெரியும். சோத்திரம். ஒரு காரியத்துக்காக ஒரு கையெழுத்து வாங்க அல்லது ஒரு சோத்திரம் ஆபீஸுக்கு போக, சோத்திரம் கலெக்டர் ஆபீஸுக்கு போக எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, எப்படியா தட்டு தடுமாறி போய் விழுது. சோத்திரம். ஏன்னா அது எனக்கு தேவை. அதை விட உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தேவை நன்மையும் கிருபையும். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். உலக ஆசீர்வாதங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், உலக நன்மைகள் எல்லாம் நமக்கு வரும். அதை விட மேலானது அவருடைய கிருபை. அதற்காக அவள் முயற்சி செய்தாள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை தொட்டது யார்? என்னை உங்களை தொட்டல. வஸ்திரத்தை தொட்டா எப்படி தெரியும்? ஆமென். சோத்திரம். உங்க பின்னாடி இருந்து யாராவது முதுக தொட்டா தெரியும், உங்க வஸ்திரத்தை தொட்டா தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டாலே தெரியும். ஆமென். அப்ப பேதுரு கேட்கிறாரு, எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க, என்ன கேள்வி கேட்கிறீங்க? அதனுடைய உண்மையான அர்த்தம் அதை என்ன கேள்வி கேட்கிறீங்க? இவ்வளவு பேர் நெருக்கிட்டு எவன் தொட்டதை எப்படி சொல்ல முடியும்? இல்லை, என்னை தொட்டது உண்டு. ஆமென். அப்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க அவ சொன்னா, நான் தான் தொட்டேன். அவ சொன்ன குணமானே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் அற்புதம் நடக்கல. தொட்டவளுக்கு அற்புதம் நடந்தது. ஜெபம் இயேசுவை தொடும், அவருடைய வஸ்திரத்தை தொடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நெருக்கி கொண்டிருக்கலாம் நிறைய பேர், ஆனா தொடர் அனுபவம் தான் முக்கியமானது. அல்லேலூயா. அவள் தனக்காக முயற்சி எடுத்தார். உங்களுக்காக நீங்க முயற்சி எடுங்க, அப்பதான் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். யோவான் 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல அங்கே சோதரர் நம்ம பரிச்சயமான அந்த அதிகாரம் லாசருடைய அதிகாரம். ஆமென். சோதரரை வாசிக்கும் போது அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென். அந்த வார்த்தால மரியாளும் இயேசு இருக்கிற இடத்துக்கு தூரமா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தேவை சோதரர் யாரோ ஒருத்தர் இயேசுவை சொல்லணும். somebody need to speak about us. எங்களை
சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஆட்கள் போய் இயேசுவிடத்துல சொல்றாங்க, நீ சிநேகிக்கிறவன். அவன் சுத்த இந்த வார்த்தை அப்படியே சொல்றாங்க. ஆமென். நீ சிநேகிக்கிறவன் என்ன செய்கிறான்? வியாதியாய் இருக்கிறான் அப்படின்னு இயேசுவிடத்துல சொல்லப்படுது. அதான் நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் எடுத்த முயற்சி தான் ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். அங்க யாவீரு தன் மகளுக்காக முயற்சி எடுத்தார். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவள் தன்னுடைய வாழ்க்கைக்காக முயற்சி எடுத்தார். இங்கே இருக்கிற somebody, I don't know their names, அவர்கள் பேர் தெரியாது, யாரோ ஒரு சிலர் சோத்திர மார்த்தாளுக்காகவும் மரியாளுக்காகவும் இயேசுவிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சோத்திர சொல்லப்பட்ட வார்த்தை, நீ நேசிக்கிறவன் லாசரு அங்க வியாதியா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கேட்டுட்டாரு. அவர் லேட்டா வந்தார், ஆனால் செய்தி அவர் போயிருச்சு, ஜெபம் போயிருச்சு, ஜெபம் ரீச் ஆயிருச்சு. ஆமென். சோத்திர. இயேசு ஜெபத்தை கேட்டு விட்டார், ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. ஆனால் பதில் லேட்டா வந்துட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ அவர் வந்தாரு, அவரை உயிரோடு கூட எழுப்பினார். யாரோ எடுக்கணும் முயற்சி, ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அவரே நேரடியாக தெரியாம கிடையாது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அவரே செஞ்சுட்டு போனா அப்ப நீங்க இருக்கு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அவர் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜனங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்கள், நம்ம சோதரர் வீட்டு பக்கத்துல நடக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்காக நீங்க வந்து ஆலயத்துல ஜெபம் பண்ணணும், ஒரு ஜெப குறிப்பை எழுதி கொடுக்கணும். ஆமென். அப்படிதான் அவங்க போனாங்க. சோதரர் போய் சொல்லி இயேசுவிடத்துல சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி சோதரர் இயேசு, அதான் ஜெபம். ஆமென். நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். அப்ப இதுல நம்ம வேலை, ஒண்ணு உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், மூன்றாவது உங்க பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ரட்சிக்கப்படாத அல்லது சோதரம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை செயல்பட முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க முடியாத ஆட்களை நீங்க ஏற்படுத்துங்க. ஆமென். 4 பேருக்கு உங்க ஜெப குறிப்பை கொடுங்க, மார்த்தாள் மரியாதை கூட கொடுங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கணும், நீங்களும் ஜெபம் பண்ணணும். ஆமென். சோதரம் இங்க இருந்து தினகரனுக்கும், சோதரம் இங்க இருந்து சோதரம் ஒரு தாடி வச்சிருப்பாரு, அவர் பேர் என்ன தெரியாதா? உங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல மாட்டீங்க. என்ன மாசம் மாசம் காசு அனுப்புறீங்க? சாது சுந்தர்சி, சாது சுந்தர்சி, சாது செல்வராஜ். சோத்திரம். உங்க பிள்ளைகள் எல்லாம் சோத்திரம் வருங்கால யாரு தீர்க்கதரிசிகள். நீங்க அவர் சொல்றது நீங்க கேட்டுட்டு நீங்க தீர்க்கதரிசி வச்சுருக்கீங்க. சோத்திரம். நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணா தான் உங்க பிள்ளை தீர்க்கதரிசி ஆகும். அவர் தாடி தான் அவங்க பிள்ளைக்கும் வளர்ப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். உங்க பிள்ளை தீர்க்கதரிசியா நீங்க ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேருக்கு லெட்டர் எழுதிட்டு நம்மோடு கோட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். மோகன் சிலாசஸ் ஒரு லெட்டர், இங்கிட்ட மும்முனை தாக்குதல். அப்படி என் பிள்ளைக்கு ஜெபம் வந்துகிட்டே இருக்கு, இங்கிட்ட இருந்து அவர் ஜெபம் பண்றாரு, இங்கிட்ட அவர் ஜெபம் பண்றாரு, இங்கிட்ட இவர் ஜெபம். நீ என்ன செய்யற? கொரட்டை நல்லா வருது. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நீங்க தான் ஜெபம். அந்த ஜெபமெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஜெபிக்கிறாங்களான்னு முதல்ல உங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். சபையில நீங்க ஜெபம் பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம சபையில இருக்கிற ஆட்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, விண்ணப்பம். ஆமென். காசு கூட காணிக்கையும் தேவையில்லை, சொல்லுங்க. அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்ப்பரேட் பிரேயர் சோதனைக்கு அவசியம். அது மட்டுமல்ல, சபை ஜெபம் பண்ணினது பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென். God delivered Peter from the jail. ஏன்னா சபை ஜெபம் பண்ணினது. அப்ப நீங்க நம்ம எல்லாரும் சபையா ஏன் சபைக்கு வரணும்னா, சபையா ஜெபம் பண்ணும்போது கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். ஆமென். பிசாசினால் கட்டப்பட்டவர்கள், வியாதியினால் கட்டப்பட்டவர்கள், அக்கிரமத்தினால் கட்டப்பட்டவர்கள், பாவத்தினால் கட்டப்பட்டவர்கள், எல்லா விதமான அசுத்தத்தினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டுமானால் today church need to pray. சபை ஜெபிக்க வேண்டும். ஆமென். சபை ஜெபம் பண்ணினால் கட்டப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்தோத்திரம் காரியம் அவசியமாக இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்த்து ஏமாந்து போய் விடக்கூடாது விசுவாசிகள். சோதரன் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் நகருவார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. If you move, the God will move. Hallelujah. நீங்க மூவ் பண்ணா அவர் மூவ் பண்ணுவார். Hallelujah. நீங்க ஜெபம் பண்ணா அவர் கிரியை
கிரியை செய்வார், அவர் பதில் தருவார். You can say God, நீங்க தேவனை அசைக்க முடியும் through your praise. நீங்க என்ன கத்துனாலும் சண்டை போட்டாலும் ஏசுநாதன்ட்ட ஒன்றும் அசைக்க முடியாது. உங்கள் ஜெபங்கள் அவரை அசைத்து விடும். ஆமென். உங்கள் ஜெபங்கள் அவரை அசைத்து விடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அவருக்காக. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களிலே ஸ்தோத்திரம் உங்களை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், break up your fallow ground. ஸ்தோத்திரம், அந்த முதல் வசனத்திலே ஸ்தோத்திரம் நம்ம வாசித்த ஓசியாவின் புத்தகம் 10:12 வாசித்தது போல break up your fallow ground. ஸ்தோத்திரம், உங்களுடைய தரிசன நிலங்களை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு விவசாயிக்கு தான் இந்த நிலத்தை பத்தி தெரியும். விவசாயிகளை பின்னாடி இருக்கிற அந்த காடு மாதிரி இருந்துச்சு. நேரத்து தான் விவசாய நிலமா செஞ்சிச்சு, உழுது எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி. அப்ப அந்த சோதனை விவசாயம் பண்ணாத இடங்கள் இருக்கும், விவசாயம் பண்ற இடங்கள் நிறைய இருக்கும், அது நடந்து வர பாதைகள் இருக்கும். ஆமே. சில இடங்கள் விவசாயம் பண்ணப்படாத இடங்களாக இருக்கும். அந்த விவசாயம் பண்ணப்படாத இடங்கள் எல்லாம் சோதனை அது கடினமான மண்ணாக மாறிவிடும். ஆமே. அதில் நம்ம நடந்து போகலாம், அதுல சோதனை டிராக்டர் வரும், லாரி வரும், எல்லாரும் கடினமான பாறைகளாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அது விக்கிரகங்களுக்கு சமமானது. அதனால ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால பயிர் வராது, அதனால ஒரு விளைச்சல் நினைச்சாது வராது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. We have to give up ourselves to break out. Praise the Lord. Hallelujah. சோதனை நம்ம உடைப்பதற்கு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நிலம் உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தா தான் அது விவசாய நிலமாக மாறும். ஆமென். You can cultivate. You cannot. இல்லையா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நீங்க உங்களை உடைக்க ஒப்பு கொடுத்தா தான் உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்க பலம் கொடுக்க முடியும், நீங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்க வயல்ல இருக்கிறத அறுத்து கொண்டு போய் தேசத்தில் உள்ள மக்களுக்கு புசிக்க. எத்தனையோ பேர் எங்கேயோ விளைஞ்சதை நமக்கு யார் விளைவிச்சான்னு தெரியாது, அவன் கருப்பா இருக்கானா சிவப்பா இருக்கானா தெரியாது, அவன் தமிழ்நாட்டுக்காரனா வட இந்தியாக்காரனா தெரியாது, ஆனா அவன் விளைவிச்சதை அவன் உழைச்சதை இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவன் உடைக்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அந்த நிலம் உடைக்க ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிலம் நீங்க அதனாலதான் சொல்லப்படுகிறது break up your fallow ground. ஆமென். உங்களுடைய தரிசு நிலத்தை, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய தரிசு நிலத்தை இன்னைக்கு பயிர் செய்வதற்கு உழுவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். சோதரம் ஃப்ளோவிங் அங்க நடைபெற வேண்டும், அங்க ஒரு உழுதல் நடைபெற வேண்டும், அங்க ஒரு சோதரம் காரியம் நடைபெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப உடைக்க ஒப்பு கொடுத்தாதான் சோதரம் அந்த நிலம் ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வரணும். எப்படி வரணும் அப்படின்னா உடைக்கப்பட்ட நிலைமை வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதரம் உடைக்கப்படுது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சோதரம் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால். ஆமென். அப்ப ஜெபம் அப்படின்னு வரும்போது குடும்பத்துல சோதரிங்க கணவன் மனைவி என்கிற காரியத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, நீ பிரிஞ்சு இருந்து கூட ஜெபம் பண்ணு. ஆமென். உடன்பட்டு. ஹல்லேலூயா. சோதரி 2 பேரும் சம்மதமானா நீ என்ன செய்ய, பிரிஞ்சு போய் அங்க உன் வீட்டுல இருந்து உன் வீட்டுல இருந்து நீ ஜெபம் பண்றதுக்காக. ஆமென். அப்ப என்ன பாத்தீங்கன்னா உடைக்கப்படுற அனுபவத்தை நீங்க பார்க்க முடிகிறது. ஆமென். குடும்பத்தை விட்டு பிரியறது கஷ்டம், கணவன் மனைவி உறவை விட்டு பிரியறது கஷ்டம். இதுல பிரிஞ்சாலும் செபிக்கிறதற்காக சில காலம் கவனிக்கணும். ஆமென். For the season of prayer, ஜெபிக்க குறிக்கப்பட்ட அந்த காலங்கள் நாம் பிரிந்து இருந்து சோதர தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க கூட செய்யலாம். இது கடினமானது, ஆனா இது உடைக்க கொடுக்கிற அனுபவம். ஆமென். நாம உடைக்க கொடுத்தாதான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வரும். பிரிஞ்சு போனாலும் ஜெபம் பண்ணுவதற்காக நம்மை அர்ப்பணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. You have to give up yourself to break up. உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடின இருதயங்களாக, கடின நிலங்களாக, கடினமான சோதனம் காரியமாக நம்ம இருக்க கூடாது. We have to give. நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனத்துக்கு உடைக்கப்படுவதற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உடைக்கப்படுவதற்கு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. வேண்டாம் சொல்லக்கூடாது, எதிர்த்திருக்க கூடாது, தடை செய்யக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை சொல்லுங்க. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது, உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் பிரகாசித்திருக்கிறது, உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் மகிமையான அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தார். உழுகிறவருடைய நிலத்துக்கு அங்க அதான் சொந்த
மறிஞ்சு போகல, செத்தார், கல்லறையில் வச்சாங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட இருக்கிறாரு. இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அழிந்து போகல. பேதுருவோட உடைக்கப்பட்டான், ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம் அழிந்து போகல. கர்த்தர் அவனை பயன்படுத்துறாங்க. உங்களையும் நீங்க எவ்வளவோ உடைக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ நொறுக்கப்பட்டிருக்கலாம். அந்த இருதயத்தோட வாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது அங்க ஒரு பெரிய வெற்றி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க நிச்சயமான ஒரு பதில் உண்டாகும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பும் காணிக்கை செலுத்து. ஆண்டவர் சொல்றாரு, இது உடைக்கப்படுற அனுபவம். நம்ம ஒருத்தவங்க போயிட்டு சோதர மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம யாருமே விரும்புறது இல்லை. யாருக்கும் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இது செய்யும் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண வரும்போது முதல்ல சோதர ஐக்கியப்பட்டு வா. யாருக்குடைய பிரச்சனை இருந்தா, யாருக்குடையாது உனக்கு ஒரு தகராறு இருந்தா போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வா. ஆமென். அப்புறம் நான் உன் ஜெபத்தை என்ன செய்றேன், கேட்கிறேன். உடைக்கப்படுற அனுபவத்துக்கு தான் ஆண்டவர் விரும்புறாரு. இல்லையா? சோதர நம்மள வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தான் தேவன் இதெல்லாம் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆமென். உடைக்கப்படுவதற்கு நிலம் ஒப்பு கொடுத்தால் அது விளைச்சலை கொடுக்கும். உடைக்கப்படுவதற்கு இன்றைக்கு விசுவாசிகள் தங்களை ஒப்பு கொடுத்தால், ஆமென், ஸ்தோத்திரம், நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீதியின் ஸ்தோத்திர கனிகளை புசிப்பீர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை கடந்து வரும். உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திர தேவனுடைய பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நிறைய கல்யாணம்லாம் அப்படியே பயத்தோட பிரச்சனையோட ஸ்தோத்திரம் அப்படியே பெரிய போராட்டத்தோடு கூட சில காரியங்கள் நடைபெறும். ஸ்தோத்திரம். ஆனா அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா சில ஒண்ணுமே நடக்காது, அப்படியே விவாதம் நடந்துட்டு இருக்கும், பேசாம பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கும், எதுவுமே இல்லை. ஆனா ஸ்தோத்திரம் மிக ஆபத்தா இருக்கும். அல்லேலூயா. சோ நெருக்கப்படுகிற உடைக்கப்படுகிற ஒரு பாத்திரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம உடைக்கப்பட ஒப்பு கொடுப்போம். கடின இருதயங்களாக, கடின நிலமாக நாம் இருப்போமானால் we are in danger. அவ்வளவுதான். ஆமென். மூன்றாவதாக it is time. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுவே சரியான நேரமாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த முதல் வசனத்தை போடுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்துல ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். for it is time. ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் சரியான நேரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் சரியான நேரத்தில் ஜெபிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் கடைசி 3 நாட்கள் இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு நேரம் இல்லை. இட் இஸ் டைம். ஆமென். உங்களுக்கு ஜெபிக்கிற நேரமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீ அவரை தேட காலமா இருக்கிறது. இட் இஸ் டைம். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்க ராக்கெட் விடுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ராக்கெட் ஸ்ரீஹரி கோட்டாவில இருந்து ஸ்தோத்திரம் என்ன செய்து விண்ணுக்கு போகும்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 12 மணி நேரம் இருக்கிறது. இன்னும் 10 மணி நேரம், 5 மணி நேரம், 1 மணி நேரம், ஸ்தோத்திரம், 10 நிமிடம், ஸ்தோத்திரம், 10 வினாடிகள். ஆமென். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அந்த 1 தான் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த சரியான நேரம். இட்ஸ் டைம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நேரம் அது வந்தோட எத்தனை கம்ப்யூட்டர்ஸ், எத்தனை ஆபரேட்டர்ஸ், எத்தனை அதிகாரிகள் எல்லாரும் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த கவுண்ட் டவுன் முடிவு 1 வந்தோடனே ராக்கெட் சட்டுன்னு லான்ச் பண்ணிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராக்கெட் புறப்பட்டு போகும். ஸ்தோத்திரம். ஆமென். இது போல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும்னா சரியான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Don't waste your time. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நேரங்கள்
Lord. Hallelujah. Hallelujah. This is not the time to silent, but this is the time to vigilant. Praise the Lord. Hallelujah. அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடிய நேரம் அல்ல, இது விழித்திருக்கிற நேரம். Amen. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன டைம்? It is time to pray. ஜெபிக்கிற நேரம். Amen. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஜெபிப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தா மொர்தெகாய் சொல்லி அனுப்பினார், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், if you silent in the time of crisis, hallelujah, இப்படிப்பட்டதான இந்த மோசமான சூழ்நிலையிலே நீ அமைதியாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், but you and your father's house will die. ஆமென். நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த காலம், this is the time. It is time, dear brothers and sisters. இது சரியான நேரமா இருக்கிறது. இந்த புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த நேரத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆமென். சோதர் அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை, சோதர் மற்ற எல்லா விஷயங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். Praise the Lord. Hallelujah. சோதர் நாலாவதாக seek the Lord. Hallelujah. It is time. அந்த வசனத்தை போட்டுட்டே இருக்கணும். சோதர், it is time to seek the Lord. Hallelujah. தேவனை தேடுகிற காலமாய் இருக்கிறது. ஆமென். தரிசனத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண வேண்டும். அவரை தேட. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன நேரம்? அந்த நேரம் அப்படின்னா அவரை தேடுற நேரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. To seek God, it means அது என்ன? ஆண்டவரை பார்ப்பது என்று சொல்வது. To focus on God. தேவனுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புவது. உங்கள் ஜெப நேரங்கள் என்பது தேவனுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புவது. குடும்பம், வேலை, வருமானம், கஷ்டம், நஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த நீங்க இப்ப தேவனை ஃபோக்கஸ் பண்றீங்க. ஆமென். சோதர் with sincerity. சோதர் ஜெபம் பண்ண வரும்போது சோதர் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி சோதர் ரொம்ப சின்சியரா, ஆமென், ரொம்ப பயபக்தியோடு கூட சோதர் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சீரியஸா செய்யணும். ஆமென். சோதர் ரொம்ப சீரியஸா ஜெபம் பண்ணணும். செல்போன் எடுத்துட்டு சோதரம் ஃபோன் வரும்போது பேசிக்கிட்டு அப்புறம் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் எஸ்எம்எஸ் வந்தா ஒரு கண்ணில் பார்த்துட்டு யாரு அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து சீரியஸ்னஸ் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க போகும்போது மொபைலை ஆஃப் பண்ணா நல்லது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு நிறைய கால்ஸ் வருமே, யாராவது முக்கியமான, எந்த முக்கியமான, அவரோட முக்கியம் எதுவுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடணும், சீரியஸா தேடணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் முழுவதுமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் நீ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். அப்ப நீதியின் மேல பசிதாக அதை சொல்ல வரேன். ஸ்தோத்திரம். எப்படி தேடணும்னா பசி வந்தா எப்படி தேடுவீங்க, தாகம் வந்தா எப்படி தேடுவீங்க, இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பசி வந்துட்டா அவ்வளவுதான், ஒண்ணு வேலை நடக்காது. நிறுத்து, வேலையை நிறுத்து, முதல்ல சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? வேற குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. உடனே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு கூட தண்ணியை குடிக்கிறோம். ஸ்தோத்திரம். இல்லையா வச்சிருக்கோம், எடுத்து குடிக்கிறோம். ஸ்தோத்திரம். கடையில் போய் வெளியில போகும்போது எங்கேயும் தண்ணி இல்லை, வேற வழியில கடையில் ஒரு பாட்டிலை வாங்கி குடிக்கிறோம். ஆமென். குடிக்காம இருக்கிறது இல்லை, சாப்பிடாம இருக்கிறது இல்லை. அதை தான் சொல்ற, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் சோதர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதுபோல இன்னைக்கு நம்ம ஜெபம் ஆண்டவரை தேடுறது எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னா சோதர் பசி தாகத்தோட தேடுற மாதிரி தேடணும். ஆமென். எப்படி பசிச்சா தேடுவீங்களோ அது போல தேவனை தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தோட அவரை தேடணும். சோதர் சீரியஸா தேடணும். ஆமென். அவரை தேட காலமாக இருக்கிறது. சபையே, நீதி விளைச்சலை நீங்க செய்வதற்கு நீங்கள் இப்ப ஆண்டவரை தேடுற காலமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆவதாக till he comes. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அவர் வரும் வரை. ஆமென். praise the Lord till he come. அவர் வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் தேடணும். ஆமென் சொல்லுங்க. அவரை சின்சியரா தேடணும், சீரியஸா தேடணும், ஸ்தோத்திரம் ஆனஸ்டா தேடணும். ஆமென். ஸ்தோத்திரம் அவரை தேடணும். அதே நேரத்துல அவரை ஸ்தோத்திரம் அவர் வர்ற வரைக்கும் தேடணும், பதில் கிடைக்கும் வரைக்கும் அவரை தேடணும். ஆமென். knock the door until the door open. கதவை எப்ப தட்ட இது வரைக்கும் தட்டுவீங்க? கதவை திறக்கிற வரைக்கும் தட்டணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வருகிற நாம் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் திறக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜெபம் பண்ணுவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். Our God is a prayer answering God. He will never neglect your prayers. ஒரு ஜெபத்தை அவர் தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே நான் தள்ளுவதில்லை. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரு, ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா சில நமக்கு விவரம் தெரியாது. ஆமென். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை ஸ்தோத்திரம் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆமென். சோ நல்லா நீங்க கவனிக்கணும் வசனத்தை. ஸ்தோத்திரம் முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. That is the angel of God appeared to Daniel. தானியேலுக்கு ஒரு தேவ தூதன் வந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்துட்டு சொல்றான், ஸ்தோத்திரம் நீ எப்ப ஜெபம் பண்ண தொடங்கினியோ அப்பயே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆமென். 21 நாள் ஜெபம் பண்றான், ஆனா பதில் இல்லை. There is no any answer to Daniel. 21 நாளா அவனுக்கு பதில் இல்லை. He was waiting for God. ஆண்டவருக்காக காத்திருக்கிறான். தேவ சமூகத்தில் 21 நாள் ஜெபம் பண்றான். 21 நாள் ஜெபம் முடியும் வரைக்கும் அவனுக்கு எந்த பதிலும் வரல. ஆனா 21வது நாள் அங்கே ஒரு தேவ தூதன் அவன் முன்பதாக தோன்றி சொன்ன வார்த்தை, when you start your prayer that was heard. Hallelujah. நீ எப்பொழுது ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தாயோ தூங்கினாயோ அப்பொழுது உன் ஜெபம் கேட்கப்பட்டது. This is what the answer to the prayer people. ஜெபிக்கிற மக்களுக்கு நீங்க நினைப்பீங்க ஜெபம் முடிச்சு ஒண்ணுமே பதில் இல்லையே, ஆனா நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த போதே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. That is the reason, that's why that I am here. அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆமென். அப்ப நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒண்ணு நடக்கல, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, ஒண்ணு நடக்கல நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பிச்சப்பே கேட்கப்பட்டு விட்டது. அதோட அழகா சொல்லிருக்கிறதுமா, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்து. நீ உபவாசம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணின இந்த 3 நாள் ஸ்தோத்திரம் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படி நினைச்சிருந்திருப்பீர்கள். ஆனால் அப்பயே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. உங்க ஆயத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவோம், கஞ்சி மட்டும் குடிப்போம், சன்னி மட்டும் குடிப்போம். இந்த 3 நாள் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எப்பொழுது நீங்கள் தீர்மானம் பண்ணுவீர்களோ அந்த தீர்மானமே அங்க பார்க்கப்பட்டு விட்டது. Hallelujah. It was accepted. Amen. It was seen by God, agreed by God. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். முதல் ஜெபத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ சொல்லும்போதே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால தான் நான் வந்தேன். I rush to you. Hallelujah. 21வது நாள் நான் வந்திருக்கிறேன். பட் நீ ஜெபிக்க, நீ சட்டையை போடும்போது எனக்கு தெரியும். Hallelujah. நீ ஜெபிக்க தீர்மானம் பண்ணுன போது எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச போது உன் ஜெபம் கேட்கும். Hallelujah. நீங்க நான் பைத்தியக்காரனாக்குற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. என்னதான் நடக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருச்சு, கேட்டுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். முடிக்கும் போது பதில் வரும். அதான் பிரச்சனை. ஆமென். முடிக்கும் போது வந்துருச்சு, வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபத்தை கேட்கிறவர், உங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அதுக்காக நீங்க எடுக்கிற எஃபர்ட் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்காரு. Every single move of your life to pray. ஆமென். ஜெபிப்பதற்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சிறு பெரு முயற்சிகளை அதை தேவன் பார்த்துக் கொள்கிறார். ஆமென்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். It is time till he comes up. வர்ற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு வராட்டி போட்டோம். ஆமென். இன்னைக்கு பதில் தராட்டி போட்டோம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. பதில் கொடுக்கிற தேவன். Hallelujah. மறவாத தேவன். ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அந்த 21 நாள் ஒடுங்கி போய் உபவாசித்து அப்படியே நொறுங்கி போயிருக்கும்போது தேவதூதன் வந்து அவனை எம்பவர் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் கடைசியில வந்து ஒரு எம்பவரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபிக்க ஆரம்பிச்சேன் முடிக்கும் போது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு எம்பவரிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், reign righteousness upon you. Praise the Lord. Hallelujah. சோதரா போட்டீங்களா? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், till he comes and reign righteousness upon you. ஆமென். நீதியின் ஸ்தோத்திரம் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். நீங்க நீதிக்காக முதல்ல விதைக்கிறது. அதான் நான் முதல்ல ஆரம்பிச்சோம். ஆமென். சொல்லப்படுது, நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், நீதிக்காக நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆமென். நீதியை தேவன் வர்ஷிக்க பண்ணுவார். That is a source of blessing. ஆமென். சோதரன் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் பொழிய பண்ணுவார். Praise the Lord. Hallelujah. சோதரம். Rain is God's symbol. மழை அப்படினால ஒரு ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு மழை உண்டு. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். உங்களுக்கு ஆமென் பயிர் உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக, உங்க தேவைகள் சந்திக்கப்பட, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பதற்கு, மழையை பெறுவதற்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஆமென். We have to pray to God for the showers of blessings. Hallelujah. ஸ்தோத்திரம். மழை வந்துச்சுனா எப்படி இருக்கும்ன்றதை நீங்க கவனிக்கணும். ஆமென். தண்ணி எடுத்து தெளிச்சா எப்படி இருக்கும், மழை வந்தா எப்படி இருக்கும்? I will wait. Hallelujah. நான் நனைஞ்சிருவேன், முழுசா நனைஞ்சிருவேன், என் தலை நனைஞ்சிரும், ஸ்தோத்திரம், வஸ்திரம் எல்லாம் நனைஞ்சிரும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு இடம் கூட மிச்சம் இருக்காது, உடம்பெல்லாம் மழையினால நனைஞ்சிரும். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் பெய்ய பண்ணுகிற மழை, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மழை உங்களை முழுவதுமாக நனைய பண்ணும். I will wet you. உங்களை நனைய பண்ணும், நீங்கள் முழுவதுமாக நனைந்து. ஆமென். சோதர உங்கள் மேல வடிகிற தண்ணி அப்படியே சோதர வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது அந்த ட்ரெஸ்ஸோட நீங்க அப்படி வந்தீங்கன்னா வீடு எல்லாம் காஞ்சா இருக்கும். வீடு ஏற்கனவே காஞ்சிருக்கும். நீங்க போகும்போது சோதர நீங்க பாத்ரூம் வரைக்கும் போற வரைக்கும் அந்த இடம் பூரா தண்ணி. நீங்க தேவனுடைய ஆசீர்வாத மழையை அனுபவிப்பீர்களாக, ஸ்தோத்திரம், இடம்பெல்லாம் போகும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். Wherever I goes, that I will drop my water. Hallelujah. எங்கெல்லாம் நான் பிரவேசிக்கிறேனோ அங்கெல்லாம் என்கிட்ட இருக்கிற தண்ணி அங்க போகும். ஆமென். நான் பெட்ரூமுக்கு போனா போகும், ஒரு சேர்ல உட்கார்ந்தா அதுல தண்ணி ஆகும், நான் ஒரு கட்டில உட்கார்ந்தா அதுல தண்ணி ஆகும், நான் கிச்சன்ல போயிட்டு சோதனம் அதோட கூட அந்த நனைஞ்சதோட கூட நான் போகும்போது அந்த அடுப்படியெல்லாம் நனையும். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Wherever I touch that it will wet. Hallelujah. அது நனையும். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கவே ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு சொல்றாரு, உன்னை முழுவதுமாக நனைய பண்ணுவேன். ஆமென். உன்னை முழுவதுமாக நனைய பண்ணுவேன். நீ போகிற இடமெல்லாம் அது ஆசீர்வாதம், போகிற இடமெல்லாம் நீ நனைஞ்ச நனையல் அந்த கிரியை செய்து கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. மழை வந்துச்சுன்னா இந்த சர்ச் இது வேணாம் அப்படின்னு போ, அந்த சர்ச் நனையும், போலீஸ் ஸ்டேஷன் நனையும், கலெக்டர் ஆபீஸ் நனையும். ஆமென். கலெக்டர் கார், நம்ம கார், பைக், ரோட்ல இருக்கிற மரம், பேப்பர், புல்லு, மரம் எல்லாத்தையும் நனைக்கும். ஆமென். ஆமென். Your prayer, உங்க ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நினைக்கும். உங்க பிள்ளையை நினைக்கும், உங்க கணவனை நினைக்கும், மனைவியை நினைக்கும். ஆமென். உங்களுடைய வீட்டை நினைக்கும், உங்களுடைய எல்லாத்தையும் நினைக்கும். செல்போன் கூட போனீங்கன்னா செல்போனும் நினைச்சிடும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். மாபெருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நினைக்க விரும்புகிறார். நிறைவாய் நினைக்க விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் எழுப்பி நின்னுங்க. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை நினைச்சு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை அனுப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Sow to yourself in righteousness. நீதிக்கென்று விதையுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் விதைங்க. விதைப்பும் அறுப்பும் மாறாதது. The law of gravity is work for everyone for any time. எங்கேயும் எந்த நேரத்திலும் ஸ்தோத்திரம் புவியீர்ப்பு விசை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல உங்க ஜெபம் காலையில மாலையில இரவு பகல நீங்க ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் அது செயல்படும், அது கிரியை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க யாராவது நீங்க முயற்சி எடுக்கணும். You have to take your responsibility. உங்க பிள்ளைக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இன்னைக்கு இந்த உபவாச நாட்களுக்கு நான் போய் ஜெபம் பண்றேன். யாரும் ஜெபிக்க கூப்பிட்டாலும் வராதுங்க, வராட்டி போகுது, நான் போவேன். That is what my responsibility. I have to take initiate for my family. என் குடும்பத்துக்காக. சோதர பெரும்பாலான ஸ்திரீ தான் முன் வந்தால் தனக்காக, வேற யாரும் இல்லை. There is nobody with her but only thing that she found Jesus Christ. இயேசுவை மட்டும் அவள் கண்டு கொண்டாள். இயேசுவை பின்பற்றினார். இயேசுவை தொட்டார். சுகம் உண்டானது. ஸ்தோத்திரம். லாசருக்காக தன் சகோதரிகள் மற்றவர்களிடத்திலே சொல்லி, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க போய் இயேசுவிடத்தில் சொல்லுங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை பிரதர். அவன் சாகறதுக்கு நிலைமையில இருக்கிறான். இயேசுவிடத்தில் போய் சொல்லுங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க. யாரோ போறவங்க அந்த ஊருக்கு போறவங்க போய் இயேசுவை தேடி கண்டுபிடிச்சேப்பா, இயேசுநாதா நீங்க நேசிக்கிற அந்த குடும்பத்தில் அந்த லாசரு சாகிற மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க. நாங்கள் உங்களிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறோம். உடனே இயேசு கிறிஸ்து அந்த மனசில் வச்சுட்டாரு. அல்லேலூயா. உடனே புறப்பட்டு போனாரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் சொன்னாரு, இந்த மரணம் மரணத்துக்கு ஏதுவானதாக இல்லாமல் தேவனுடைய நாமம் மகிமைக்காக இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் யாரோ வந்து சொல்லணும், யார் பொறுப்பெடுக்கிறான்றது முகம் முக்கியம். Praise the Lord. Hallelujah. Break off your fallen. உங்களுடைய சரீரமாகிய நிலத்தை உடைக்க ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. மண்ணு உடைஞ்சாதான் விவசாயம். அதுபோல நீங்களும் நானும் உடைஞ்சாதான் விசுவாசம். நம்ம ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி உண்டாகும். உடைக்கப்பட ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். காணிக்கை செலுத்த வரும்போதே நீ காணிக்கைலாம் கொண்டாடாத, முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு ஆடுறாரு ஆண்டவர். Money is not important, but your life, உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். It's time. இது தேவனை தேடுகிற நேரம். இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய், இவ்வளவு பெரிய பாதிப்புகள் தேசத்துல, ஆனாலும் நம்ம வந்து அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். seek the Lord. தேவனை தேடுங்க, நல்லா தேடுங்க, சின்சியரா ஏர்னஸ்டா தேடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். till he comes. அவர் வரும் வரைக்கும் தேடுங்க. rain righteousness upon you. தேவன் உங்கள் மேல மழை வர்ஷிக்க பண்ணுவார். the showers of blessing உங்களுக்காக, அருள் ஏராளமாய் உங்களுக்காக தேவன் வச்சிருக்காரு. ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மயான காலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையினுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வர கிருபை செய்யுங்க. இந்த கடைசி வருஷத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு உரிய ஒரு ஏவுதலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுறீங்க. உடைய பிள்ளைகளோடு கூட பேசும். உங்கள் பிள்ளைங்களை வழி நடத்தும். நான் பேசுறதில்ல, நீங்க பேசுறது. உங்க வார்த்தையுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆழமாய் பதியட்டும். குடும்பமா ஆசீர்வதிங்க. வரப்போகிற புதிய ஆண்டவர் வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆசிரியப்பார்கள். God bless you. God bless you.